பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் இளைய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 15வது பாடம் 15A. இதில் நாம் நடுத்தொண்டையினுடைய அடுத்த ஒரு எழுத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுதான் ஹ. போயம் இன்ஷா அல்லாஹ் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, கன்ஃபார்மா சொல்லுங்க. Ma, ba, wa, fa are from the lips. Tongue has many, 12 from the tip. Fa, the, tho, ta, da, to, za, sa, so, la, na, ro. From its middle, a, ja, sha, ya. From its edges, sa, do, ka, to. 6 from the throat. A, ha, a, ha, ro, ho. And at the end is alif. Alhamdulillah, வலது கரத்தினுடைய 12 எழுத்துக்கள், இடது கரத்தினுடைய அதாவது நாக்குடைய எழுத்துக்களை முடித்துவிட்டு தொண்டையுடைய எழுத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ். ஆக தொண்டை எழுத்த வரிசையை நம்ம கீழ் தொண்டையில வந்துட்டு இருக்கோம். இப்ப நடு தொண்டையில இருக்கிறோம். நடு தொண்டையில ஒரு எழுத்தை பார்த்துட்டு அடுத்த எழுத்தை நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஹ. இது எப்படி சொல்லணும்? தொண்டையின் மத்திய பகுதியில், அதாவது ஆடம் ஆப்பிள்னு சொல்றோம்ல, அந்த பகுதி. ஜென்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இது புரியும் இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து எந்த விதமான பிசிறு இல்லாம, டிஸ்டர்பன்சஸ் இல்லாம காத்து அழகா வெளியேற்றி சொல்லணும். ஹ ஹ ஹ. கீழ் தொண்டையில வந்து ஹ ஹ. அதுல வந்து நீங்க ஷார்ப்னஸ் கொடுக்காதீங்க, அதுல வந்து காத்தை கொண்டு வந்து கலக்காதீங்கன்னு சொன்ன. அதுலயும் ஹல காத்து இருக்கு, ஆனா ஷார்ப்னஸ் இல்லை. இது வந்து ஹ ஹ ஹ. நடுத்தொண்டை அழுத்துறோம். நடுத்தொண்டை அழுத்துறதுனால ஐன்ல ஷார்ப்னஸ் கிடைச்சது. ஹம்சால் இல்லாத ஷார்ப்னஸ் அழுத்துறதுனால நடுத்தொண்டையில ஐன் அப்படி கிடைச்சதா? இதுலயே மாதிரி கீழ் தொண்டையில வந்து ஹால ஷார்ப்னஸ் இல்லை, நடுத்தொண்டை அழுத்துறதுனால ஹான்னு ஷார்ப்னஸ் இருக்குது. மிளகா சாப்பிட்டவங்கள்ட்ட என்ன சவுண்ட் வரும்? காரமா சாப்பிட்டவங்கள்ட்ட அப்படி செய்வோம் பாத்தீங்களா? அந்த சவுண்ட் தான் இது. ஹால்ஸ் ஹால்ஸ் சாப்பிட்டு நம்ம செய்வோம்ல, அந்த ஹா சவுண்டு. விளையாட்டு கூட நம்ம சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்ற சவுண்டு தான் இந்த ஹால இருக்கு. எக்ஸாஜரேட் பண்ணும் போது அந்த சவுண்ட் அதிகமா வரும். பட் இது வந்து ஒரு மீடியமான ஒரு அளவுல சொல்லும் போது பியூரா இந்த சவுண்டு வரும். ஹ. சுக்கூனோட சொல்லி பழகலாமா? அஹ் அஹ். கீழ் தொண்டையில இஹ்தினா. அது வந்து ஒரு நெஞ்சு சார்ந்த சத்தமா இருக்கும். இது வந்து பியூரா நடுத்தொண்டையில இருந்து அழுத்தத்தோட ஷார்ப்னஸோட மிளகா சாப்பிட்ட மாதிரி அஹ் 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 என்று வரும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற மாதிரி இருக்கீங்களா? ஹ அல்ஹம்துலில்லாஹ், ஹ அல்ஹம்துலில்லாஹ், ஹ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு வந்துரும் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? சோ இதை வந்து நம்ம ஆல் ஃபார்ம்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை ஃபுல் ஃபார்மா இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அஹ் 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 அஹ். நடுத்தொண்டை அஹ் அஹ்மது அஹ்மது. ஹ அஹ் ஹ ஹி ஹு ஹ ஹி ஹு ஹ ஹி ஹு. அது எப்படி சொன்னோம்? கீழ் தொண்டை ஹ ஹி ஹு. இது ஹ ஹி ஹு. ஹன் ஹின் ஹுன் ஹன் ஹின் ஹுன். சரி, இப்ப வார்த்தைகள்ல பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப அற்புதமான நம்மளை சிந்திக்க தூண்டக்கூடிய, நம்ம யோசிக்க வேண்டிய, நல்ல முறையில நம்ம சுதாரிக்க வேண்டிய ஒரு உதாரணம் அல் குர்ஆன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வலா தஹ்லிகு ரூஸக்கும்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாடத்தை பத்தி பேசும்போது சூரா பக்ரால நீங்க பார்க்கலாம். வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யப்லுகல் ஹதியு மஹில்ல. இதுல பாத்தீங்கன்னா 3 இடத்துல ஹா சவுண்ட் வருது, ஹா சவுண்ட் வருது. அது ஒண்ணு இருக்குது. அந்த பிராக்டிஸ்க்காக இதை பயன்படுத்தலாம். பட் மேஜரா மெயின்லி எதுக்கு இதை சொல்றோம்னா, ஹலக ஹலக யஹ்லிகு என்று சொன்னால் சிதைத்தல், சரைத்தல், சிரைத்தல், மொட்டடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஷேவிங். ஓகேங்களா? அப்ப அந்த ஹதியு, அதாவது குர்பான் செய்யக்கூடிய இடத்தை அடைவதற்கு முன் உங்களது தலைமுடிகளை களையாதீர்கள், மொட்டையடிக்காதீர்கள், சிரைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அது வந்து ஹலக யஹ்லிகு வச்சு வலா தஹ்லிகுன்னு சொல்றான். அதே சூரா பக்ரால நீங்க வந்து ஆரம்ப சில வசனங்களை பாத்தீங்கன்னா, யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்குமுல்லதீ خلقكم வல்லதீன மின் قبلكم لعلكم تتقون. இதுல பாத்தீங்கன்னா خلقكم, خلق خா சொன்னீங்கன்னா படைத்தான், خلق படைத்தான், ஹலக சிரைத்தான். அப்போ நம்ம வந்து ப்ராப்பரா சொல்லணும். நம்ம பாட்டுக்கிட்டு இந்த இடத்துல தஹ்லிகுன்னு சொன்னா படைக்கிற வரைக்கும் ஆயிடும். அந்த தப்பு பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த ஆயத்துல தவறு செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும், உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கன்னு சொல்ற இடத்துல ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும், உங்களை சிரைத்த, உங்களுக்கு மொட்டை அடித்த அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். அல்லாஹ் படைப்பாளன், அல்லாஹ் யாரு கிடையாது, அவன் ஷேவர் கிடையாது, அவன் கிரியேட்டர்.
அப்ப நம்ம கரெக்டான முறையில் சொல்லணும். ஒரு சின்ன உச்சரிப்பு ஹான்னு நம்ம வந்து நடுத்தொண்டையிலேருந்து பியூரா ஷார்ப்பா உச்சரிக்காம ஹான்னு ஒரு காரணம் மாதிரி சொன்னோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய அர்த்தம் மாறிடுது. இதுவே நீங்க ஹ வச்சு ஹலக்கன்னு சொன்னீங்கன்னா காஃப் இல்லாம லாஸ்ட்ல கேஃப் வச்சு ஹலக்கன்னா அழித்த, ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும்னா உங்களை அழித்தன் ஆயிரும். படைச்சவனா அழிச்சவனா அல்ல, நம்மள படைத்தவன். அப்போ கிரியேட்டுங்கிற இடத்துல நம்ம என்ன வாய்க்கிறோம், டெமாலிஷருங்கிற மீனிங்கை நம்ம கொடுத்துருவோம். இப்படிலாம் நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நல்லா பாதுகாக்கணும். ஸோ பெர்ஃபெக்டா தஜ்வீத் மஹ்ரஜ் எவ்வளவு முக்கியங்கிறது இந்த ஆயத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அஹ் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப ஹ ஹி ஹ அல்ஹம்து 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 சூரத்துல் ஃபாத்திஹாலே வெளுத்துரும். நம்ம வந்து ஹா ப்ராப்பரா சொல்ல அப்படின்னா நம்ம தேர மாட்டோம். நம்ம தஜ்வீத் படிக்கல, மஹ்ரஜ் படிக்கலங்கிறது சூரத்துல் ஃபாத்திஹாலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 2 தடவை படிக்கும் போதோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹா வருது. இதுலயே நம்ம வந்து ஒழுங்கா நம்ம வந்து உச்சரிப்பு தெரியலங்கிறது காட்டி கொடுத்துரும். ஹி ரஹீம் ஹி ரஹீம் ரஹீம்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஹுதூதுல்லாஹ் ஹுதூதுல்லாஹ் வதில்க ஹுதூதுல்லாஹ் ஹுதூதுல்லாஹ். ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். ஹா என்பது ரொம்ப சிம்பிளானதுதான், கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுக்கணும். அப்பதான் அது ஹான்னு சொல்லி மிளகா சாப்பிட்ட மாதிரி வரும். இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஷார்ப்னஸை குறைச்சிங்க, மொட்டை கத்தி மாதிரி ஆக்குனீங்க, ஹாவ் ஆயிரும். அல்ஹம்து சொல்லக்கூடாது. அல்ஹம்துனா அழிவுங்கிற அர்த்தம் இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தின் ரச்சகனாகிய, அகிலத்தை படைத்த அகிலத்தின் ரச்சகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்து ஆல் தி பிரaises and thanks அப்படிங்கிற இடத்துல அழிவு என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் சிதைவை இது ஏற்படுத்துது அல்ஹம்துன்னு சொல்லும் போது. ஓகேங்களா? அப்ப ஹா ஷார்ப்னஸோட அழகான முறையில் சொல்லணும். குர்ஆனை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதனுடைய அசல் உச்சரிப்பை சரியான முறையில் உணர்ந்து புரிந்து அறிந்து கற்று அதன்படி ஓதுபவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையாக்குவானாக. இவ்வளவு பல கட்டங்கள் நம்மளுக்கு இருக்கு. குர்ஆனை வந்து சரியான முறையில் ஓதணும், விளங்கணும், சிந்திக்கணும், செயல்படுத்தணும், பரப்பணும், மனநல என்னங்கிற எவ்வளவோ கட்டங்கள் இருக்கு. அந்த ஓதுதல்ல இன்னும் நம்ம தவற விட்டு கொண்டே இருக்கிறோம், சருகிக்கிட்டே இருக்கிறோம். அது சரியான முறையில் உச்சரிக்கிறதுக்கு கத்துக்கொண்டு உச்சரித்து ஓதுவதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுல பாருங்க, இந்த இடத்துல ஹா வருது, ஹா வருது, ஹா வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 15வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 15B. இதில் நாம் சூரா இக்லாஸினுடைய அடுத்த 2 வசனங்களை பார்த்து நிறைவு செய்ய போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதிலும் மாஷா அல்லாஹ் சில தஜ்வீதுடைய சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. என்ன ஆயத்துகள்ல என்ன இருக்குங்கிறத பார்ப்போமா? இந்த இடத்துல ஒரு குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல டிப்ஸ், நல்ல ஒரு ஐடியா. மூச்சு பயிற்சி நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு, ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரே மூச்சில் ஓதுறது முயற்சி செய்யுங்க. தஜ்வீதெல்லாம் பேணி, ஏன்னா தஜ்வீத் கோர்ஸ் படிச்சிட்டோம், 60 பாடங்களை தஜ்வீதுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் படிச்சிட்டீங்க. அடுத்த கிட்டத்தட்ட 8-10 பாடங்களை சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஓதலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பிறகு நம்ம வந்து அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி இடையில வந்து நம்ம மூச்சு விடாம ஓதி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணது எந்த அளவுக்கு அதனோட ரிசல்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது தொழுகையில் அதுக்காக பயன்படுத்தி நம்ம சிரமம் எடுக்கக்கூடாது. தொழுகையில் நிறுத்தி ஓதலாம் சிறந்தது. ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னால் அதுவும் முடியும் என்பதற்காக வேண்டி இப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தவாறு ஏற்றவாறு ஓத முடியும் அப்படி ஓதிக்கலாம். இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பின்னால் நம்ம குர்ஆனை ரொம்ப நேரம் ஓதுறதுக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்கும். இல்லைன்னா சீக்கிரமே டயர்ட் ஆயிரும். அதுக்காக தான் எதுக்கு நம்ம வார்ம் அப் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் மேட்ச்ல நல்லா விளையாடுங்கிறதுக்காக தான். அப்ப எந்த அளவுக்கு வார்ம் அப் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது ஃபுட்பாலா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கும், வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி இந்த வார்ம் அப் மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம நீண்ட நேரம் குர்ஆனை ஓதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ஸ்டாமினா கிடைக்கும். ஓகே தானே? சரி, ஓகே. இப்ப சூரா இக்லாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 3வது வசனம் என்ன? லம் யலிது வலம் யூலது. லம் யலிது வலம் யூலது. சின்ன சின்ன வார்த்தைகள். சூரா இக்லாஸ்ங்கிறது குட்டி சூரா, மீன்வேடு அது குட்டி குட்டி வசனங்கள், வார்த்தைகளை கொண்ட ஒரு சூறாவும் கூட. ஓகே. லம் யலிது, லம் யலிது கல்கலா, அதாவது கிளியரா கல்கலா தான் இங்க இருக்குது. சுக்கூன, அதாவது தம்மாவை ஃபதா கசர் தம்மாவை நம்ம நிறுத்தும் போது சுக்கூன் வைக்கல, டிஃபால்ட்டாவே சுக்கூனே இருக்குது.
சரிங்களா? அப்ப லம் எலிது, லம் எலிது. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வசனங்கள்ல வந்து அஹதுன்னு இருந்தது, நிறுத்துறதுக்காக அஹது. சமது இருந்தது, நிறுத்துறதுக்காக சமது. ஆனா இங்க எலிது இல்ல, எலிதுதான் இருக்கவே செய்யுது. அதனால இந்த ஸ்கிப்பே பண்ண முடியாது நம்ம. ஓகேங்களா? லம் எலிது வலம் யூலது, இங்கும் அதே மாதிரிதான் சுக்கூன்லயே அது இருக்குது. ஓகே, லம் எலிது வலம் யூலது. லம் லம் அதுல வந்து கும்னு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எல்லா மீம்லயுமே ஒரு கும் இருக்கு. ஓகேங்களா? அதை கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது இருக்குது, ரொம்ப குறைக்க கூடாது. லம் 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 எலிது வலம் யூலது, லம் எலிது வலம் யூலது. சொல்லுங்க. லம் எலிது வலம் யூலது, லம் எலிது வலம் யூலது. ஓகே, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்ப இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லம் கரெக்டா சொன்னேன், அது நல்லா வரணும். குஃபுவன், இதுல நிறைய பேர் இன்னொரு தப்பு பண்ணுவாங்க, லஹுவை வந்து நீட்டாம விடுவாங்க. வலம் யகுல் லஹு குஃபுவன் இப்படின்னு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் சொல்றாங்க. நீங்க மட்டும் ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன், பல பேர் சிக்குவாங்க. இதுல நல்லா ஓதுறவங்களே சிக்குவாங்க கவனமற்று. ஓகேங்களா? அப்ப வலம் யகுல் லஹு குஃபுவன், ஹூ குஃபுவன் 2 ஹரக்கா நீட்டணும். பலர் இடத்துல அது இருக்காது, 1 ஹரக்கா அல்லது 1 ஹரக்கா நீட்டுற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அப்ப வலம் யகுல் லஹு குஃபுவன் தப்பு, வலம் யகுல் லஹு குஃபுவன் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப ஹூ நல்லா சொல்லணும், அதை கவனிச்சுக்கங்க. குஃபுவன் அப்படிங்கிறது வந்து குஃப்வன், குஃப்வன் நிறைய பேர் ஃபாக்கு சுக்குன் வச்சுக்குவாங்க. அங்க எங்க சுக்குன் இருக்கு? கவனக்குறைவால் சுக்குன் வைக்கக்கூடியவர்களும் பலர். அப்ப குஃப்வன் கிடையாது, குஃபுவன், குஃபு குஃபுவன் குஃபுவன் குஃபுவன், ஒன் வன் இல்ல ஒன். குஃபுவன் அஹது, குஃபுவன் குஃபு ஃபால வந்து உதடு படணும். குஃபுவன் அஹது, அஹது கல்கலோட முடிக்கணும். சொல்லுங்க. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ரொம்ப சிம்பிளா நம்ம பிராக்டிஸ் பண்றோம். சிம்பிளானதுதான், ஆனா கவனக்குறைவா இந்த தவறுகள் நிறைய பேர் செய்யறாங்க. எனக்கு நல்லா தெரியும், கேட்கக்கூடிய நம்மளிடத்திலும் இந்த தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம பார்த்தாச்சு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா ஓதுறவங்களே கூப்பிட்டு வச்சு ஓத சொல்லும்போது சூரத்துல் ஃபாத்திஹால 10-20 மிஸ்டேக் நம்ம எடுத்து கொடுப்பது உண்டு. சூரத்துல் இஹ்லாஸ்ல பல மிஸ்டேக்ஸ்க்கு நம்ம சொல்றது உண்டு. அதனால அதெல்லாம் நம்ம கலைந்து சரியா ஓதுறதுக்கான பிராக்டிஸ்ல இருக்கும். கவனமா இருங்க. ஒரு விஷயத்த மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. சூரா ஃபாத்திஹா நான் பக்கா படிப்பேன், இந்த 12 சூரா நான் வந்து தலைகீழ படிப்பேன், நான் பல வருஷமா படிக்கிறேன், சின்ன வயசுல மனப்பாட மாட்டேன், நான் கிராச்சா படிப்பேன் அப்படிங்கிறத விட்டுட்டு எனக்குள்ள ஏதாவது ஒரு சிறிய தவறு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த கவனத்தோடு படிக்கும் போதுதான் அந்த தவறு களையப்படும். ஃபுல் கான்பிடென்ட்டா நம்ம மூடி போட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா உள்ள இறங்காது. அப்ப அந்த திறந்த வண்ணமா நம்ம ஓப்பன் மைண்டா எனக்குள்ள ஏதாவது தவறு இருக்க வாய்ப்பு இருக்கு, சரி பண்ணிக்கணும்னு நினைங்க. ஓகேங்களா? வலம் யகுல் லஹு, இப்ப நீங்களே பிராக்டிகலா திங்க் பண்ணலாம். ஹூல நீங்க நிச்சயமா கவனக்குறைவா இருந்தவங்க இருந்திருப்பீங்க. குஃப்வன் சொல்றவங்க இருப்பாங்க. குஃப்வன் குஃப்வன் ஃபா வந்து பல்லு படணும், அது படாம சொல்ற மாதிரி தவிர்க்கலாம். வன் சொல்லிருக்கலாம், வன் இல்ல ஒன், இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இப்ப வலம் யகுல் லஹு, வலம் யகுல் லஹு, குன் லஹுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நூன் சாகின் பிறகு எர்மனூன் எழுத்து வந்திருக்கு, இதுகாமல் எழுத்து வந்திருக்கு, இனி வேற சத்து இருக்கு. அதனால குன் லஹு இல்ல குல் லஹு. வலம் யகுல் லஹு, வலம் யகுல் லஹு குஃபுவன் 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 அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வாவுக்கு சத்து வச்சிருவாங்க. ஓவராகவும் எகிரக்கூடாது, அதுக்காக கட் பண்ணி முன்னாடி எழுத சுக்குன் ஆக்க கூடாது. நீ இங்கேயும் கட்டும் பண்ணாதீங்க, அதுக்காக ஏறி நிக்காதீங்க. அப்படின்னு இல்லை, குஃபுவன் சொல்லுங்க. ஓகேங்களா? குஃபுவன் 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 அஹத், குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம சூரா ஃபாத்திஹாவை இன்ஷா அல்லாஹ் இனி ப்ராப்பரா ஓத போறோம். அல்ல நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பை தருவான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.